முதல்வர் ஜெய்ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்லூரி நிறுவனத்தினுடைய முதல்வராக இருக்கின்றேன். எங்கள் கல்லூரியில் மொத்தமாக 22 கோர்ஸுகள் இருக்கிறது. முதுகலையில் 10 கோர்ஸும் இளங்கலையில் 12 கோர்ஸும் இருக்கின்றது. கல்லூரியினுடைய கொள்கை என்னவென்றால், அறம் சார்ந்த கல்வியே சிறந்த மாணவர்களுக்கான சிறந்த வழி. ஜெய்ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறை சார்பாக இந்த ஆண்டு குடியரசு தின விழா சிறப்பு பட்டிமன்றம். அதனுடைய தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் பெரும் நம்பிக்கையா வெறும் எண்ணிக்கையா என்ற, மாணவர்களுக்கு எது நம்பிக்கை எது எண்ணிக்கை என்ற கோணத்தில் மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த சிறப்பான பட்டிமன்றத்திற்கு நடுவராக தருமபுரி மாவட்டத்தின் தகடூரினுடைய வேந்தன், தகடூரினுடைய மைந்தன் திரு வே சரவணன் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. குண்டூசியால தேசிய கொடி குத்துறோம். இந்த குண்டூசியை பார்த்தீங்களா, மேல ஒரு பக்கம் முளையா இருக்கும். அது சொல்லியிருப்பாரு, நாம் குண்டூசியை குத்துகிறோம், அது வெறும் குண்டூசி அல்ல, ஆங்கிலேயிடம் நாம் விடுதலை போரில் வாங்கிய அடியின் தழும்புகள் என்று சொல்லியிருப்பார். பொன்னோ பொருளோ கிடையாது, விவேகத்தின் இருப்பிடம், வீரத்தின் திறவுகோல், ஆற்றலின் வித்து இன்றைய இளைஞர்கள் தான் நிலையான சொத்து. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி டிவியில விளம்பரமா காட்டுறானே முன்னாடி, அத வாங்கித்தானே நெய்யிரயம் பொண்டாட்டி. அப்பா பாட்டு போடா நடுவர் அவர்களே. காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல, காத்து மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குதுன்னு எனக்கு உள்ள மூச்சுக்கு அதே ஸ்மெல் மாறி போச்சு. அரசாங்கத்தால செய்ய முடியாத போது ஒரு வாட்ஸ்அப் புலனம் மூலம் அனைவரையும் ஒன்றிணைத்து மெரினாவில போராட்டம் பண்ணோம் இல்லையா? அப்ப அந்த மெரினா கடற்கரை சொன்னதான், இதுவரை காதலர்களை மட்டுமே பார்த்த நான் இன்று கள்ளம் கபடம் இல்லாத நட்பினையும் வீரத்தினையும் நீங்க கண்டேன் என்றார். ஏறி போயிட்டு வெற்றி கொடி நாட்டி வந்திருக்கிறாங்க நடுவர் அவர்களே. அவருடைய நம்பிக்கை எப்பேற்பட்டது. நாட்டுல உங்க நாட்டு மக்களுக்காக நான் உழைத்து வாங்கக்கூடிய அந்த 50 மடங்கு பணத்தை விட என் நாட்டு மக்களுக்காக நான் உழைத்து வாங்கும் ஒற்றை ரூபாயாக இருந்தாலும் அதுதான் எனக்கு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. நம் தாய்மொழியாய தமிழடையை உங்கள் கைத்தட்டலோடு வணங்கி, அர்ஜுனன்னா வில்லு, அர்ஜுனன்னா சொல்லு, ஆண்ட்ராய்டுனா செல்லு, ஜேஎஸ்வி கல்லூரி மாணவர்கள்னா தில்லு அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அதாவது உலகில எல்லா நாட்டு வரைபடங்களும் துப்பாக்கி முனையால் எழுதப்பட்டது. ஆனால் நம் இந்திய நாட்டு வரைபடம் மட்டும்தான் வாய்மை, நேர்மை, சமத்துவம் என்ற மந்திரத்தால் எழுதப்பட்டது. இதுதான் இந்தியாவினுடைய சிறப்பு. கவிஞரும் பாடலாசிரியருமான நல்ல ஜெயந்தா அவர்கள் அழகா சொல்லியிருப்பார், தேசிய கொடி பறப்பது, நம் தேசிய கொடி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளால் அல்ல, விடுதலை போரில் பறிக்கப்பட்ட உயிர்களால். நம்ம குண்டூசியால தேசிய கொடி குத்துறோம். இந்த குண்டூசியை பார்த்தீங்களா, மேல ஒரு பக்கம் முளையா இருக்கும். அது சொல்லியிருப்பாரு, நாம் குண்டூசியை குத்துகிறோம், அது வெறும் குண்டூசி அல்ல, ஆங்கிலேயிடம் நாம் விடுதலை போரில் வாங்கிய அடியின் தழும்புகள் என்று சொல்லியிருப்பார். இப்படி எத்தனையோ பேர் விடுதலைக்காக போராடி தன் இன்னுயிரை ஈந்து அந்த விடுதலையை பெற்று தந்திருக்கிறார்கள். அதாவது பகத்சிங் 29 வயதுல நாட்டுக்காக தன்னையே தியாகம் செய்த ஒரு அற்புதமான விடுதலை போராட்ட வீரர். அவரை தூக்கு தண்டனைன்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க. தூக்கு தண்டனை கைதிக்கு அந்த நாள் குறித்த உடனே தினந்தோறும் மருத்துவ பரிசோதனை செய்யணும். அப்படி செய்துட்டே வர்றாங்க. மற்ற தூக்கு தண்டனை கைதினுடைய எடையெல்லாம் குறைஞ்சிட்டே வருது. ஆனா பகத்சிங்குடைய எடை மட்டும் கூடிட்டே வருது. ஆச்சரியப்பட்டு போனார். கூப்பிட்டு கேட்டாங்க, என்னையா நாளைக்கு தூக்கு, இன்னைக்கு எடை போட்டா இவ்வளவு கூடிட்டே இருக்கு கேட்டப்போ சொன்னாராம், என் தாய்நாட்டிற்காக என் உயிரை தியாகம் செய்யக்கூடிய அந்த திருநாளை பார்த்து நான் காத்து கொண்டிருக்கிறேன், அதனால எடை கூடுதுன்னு சொன்னார்.
ராஜகுரு, சுகதேவ், பகத்சிங் 3 பேரையும் தூக்கில் போட போறாங்க. இன்னைக்கு தூக்கு நாள் வந்துருச்சு. ராஜகுரு தூக்கில் போடுறாங்க. அப்ப சுகதேவ் வந்தே மாதரம் அப்படின்னு சொன்னாராம். அடுத்து சுகதேவ தூக்கில் போட போறாங்க. அப்ப பகத்சிங் வந்தே மாதரம் அப்படின்னு சொன்னாராம். இப்ப பகத்சிங்க தூக்கில் போட போறாங்க. அந்த தூக்கு போடுற அந்த இந்திய காவலாளி வந்தே மாதரம் என்று சொன்னால் இதுதாங்க இந்திய தேசத்தினுடைய சிறப்பு. இப்படி எத்தனையோ பேர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து விடுதலை அடைந்த பிறகு பல்வேறு மாகாணங்களாக பிரிந்து கிடந்த நம் இந்திய தேசத்தை ஒரு வரைபடத்திற்குள் கொண்டு வந்து குடியரசு நாடாக அறிவித்த நாளை கொண்டாடக்கூடிய இந்த இனிய குடியரசு தின விழாவில் ஒரு அற்புதமான பட்டிமன்றம் நமது ஜெயஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனம் ஒரு அற்புதமான தலைப்பை தந்திருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் பெரும் நம்பிக்கையா வெறும் எண்ணிக்கையா? உலகிலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா தான். அதனாலதான் இந்தியாவின் ஆன்மீக ஒளிவிளக்கு வீரத்துறவி விவேகானந்தர் அழகா சொன்னார், என்னிடம் 100 இளைஞரை கொடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று. அதையே அதன் பின்பு வந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், இந்திய இளைஞர்களே கனவு காணுங்கள், இந்திய இளைஞர்களே கனவு காணுங்கள், தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. 2020 வல்லரசாக வேண்டும் என்று அவர் ஏன் 2020 தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னார். 2020 வயது கொண்ட இளைஞர்களால் தான் இந்தியாவை வல்லரசாக்க முடியும் என்பது அவருடைய அற்புதமான கருத்து. ஆக இளைஞர்களால் தான் இந்த நாடு முன்னேறும் என்ற அடிப்படையில் ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அதை பற்றி பேச 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. நம்பிக்கை என்று பேச கவிஞர் ஆசிரியை நான் சரஸ்வதி அவர்களை உங்கள் கைத்தடியை அன்போடு அழைக்கின்றேன். வானத்துல ஸ்டார், இளைஞர்களை மிஞ்ச யாரு? படகுக்கு வேணும் துடுப்பு, படகுக்கு வேணும் துடுப்பு. ஜெயஸ்ரீ வெங்கடேசானா படிப்பு. சூப்பர்மா, வாழ்த்துக்கள். இளைஞர்களிடத்தில் இருப்பதோ துடிப்பு துடிப்பு. உங்க வீட்டுக்காரர் முன்னாடி எல்லாம் நடிப்பு நடிப்புன்றார். பேசுங்க. நடிச்சாதாங்கய்யா வாழ முடியும். பேசுங்கம்மா. திருவாரூர் மாவட்டத்துல மருதப்பட்டினம், அங்க 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது மாணவன் மாதவன். ஐயா கஜினி முகமது 18 முறை தான் படையெடுத்தார். ஆனா 20 முறை தோற்று 21வது முறை மாதவன் மிகச்சிறிய CPU ஒன்ன கண்டுபிடிச்சு. அந்த CPU கண்டுபிடிச்சதும் இன்னைக்கு பல கம்பெனிகள் அவன் வீட தேடி வந்து நிக்குது. அப்படின்னா சேலம் மாவட்டம் சின்னப்பட்டியில வசதி இல்லாத ஒரு ஏழை இளைஞன் கிரிக்கெட் விளையாடி அதன் மீது தீரா காதல் வந்து 16 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியா முழுவதையும் திரும்பி பார்க்க வைத்தாரே நடராஜன். அவரை பார்த்ததுக்கு அப்புறமா நம்பிக்கைக்கு உங்களுக்கு வேறு எடுத்துக்காட்டு வேண்டும். அப்பா பேச்ச கேட்க மாட்டான், அம்மா பேச்ச கேட்க மாட்டான், அட நம்ம வாத்தியார் பேச்ச கேட்கவே மாட்டான். ஆனா அப்பாவையும் அம்மாவையும் வாத்தியாரையும் யாரும் பேச விட்டு கேட்க மாட்டாங்க. இந்த அவசர உலகத்துல மிகச்சிறந்த தானம்னு சொன்னா அது ரத்த தானம் தாங்கய்யா. எங்கேயாவது ஒரு விபத்துனா அங்க ஓடி முதல்ல ரத்த தானம் செய்யக்கூடியது எங்க இளைஞர்கள் மட்டும்தாங்க. நடுவர் அவர்களே, ஐயா அப்துல் கலாம்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்க வந்தாருங்க. ஐயா, இந்த நாட்டின் நிரந்தரமான சொத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. அதுக்கு அப்துல் கலாம் சொன்னாரு, பொன்னோ பொருளோ கிடையாது, விவேகத்தின் இருப்பிடம், வீரத்தின் திறவுகோல், ஆற்றலின் வித்து இன்றைய இளைஞர்கள் தான் நிலையான சொத்து அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருங்க. பள்ளிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். அவர் பேசி முடிச்சோடனே எப்பவுமே மாணவர்கள்ட்ட பேசுறது வழக்கம், கேள்வி கேட்பாங்க, அதை அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்படி ஒரு முறை அவர் கேள்வி கேட்கிறார் அவரே. அதாவது அப்போ உலகளவியாக ஐஸ்வர்யா ராய் தேர்ந்தெடுத்தார். அந்த சமயம் ஐஸ்வர்யா ராய் வந்து உலகளவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். ஒரு மாணவி எழுந்து அவங்களுடைய முக அழகு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பொண்ணு எழுந்து அவங்களுடைய கண் அழகு அப்படின்னு சொன்னாங்களாம்.
ஒருத்தர் வந்து அவங்க படிச்சவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பொண்ணு சொல்லிச்சான், அந்த உலக அழகி போட்டியில நான் கலந்துக்கல, அதனாலதான் ஐஸ்வர்யா ஜெயிச்சான்னு சொன்னாங்களாம். இதுதான் நம்பிக்கை இளைஞர்கள். பேசணுமா? பட்ட படிப்பு படிச்சாச்சுங்கய்யா, எம்ஃபில் வரைக்கும் படிச்சாச்சு, வேலை இல்ல. சும்மா விட்டாங்களா எங்க இளைஞர்கள்? துப்புரவு பணியாளர் வேலைக்கு கூட விண்ணப்பிச்சுட்டு வந்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சொமாட்டா, ஸ்விக்கி போன்ற கம்பெனிகள்ல வேலைக்காக போய் நிக்கிறாங்களே, எதுக்காக நடுவர் அவர்களே? பெத்தவங்களுக்காக, உடன் பிறந்த பிறப்புகளுக்காக, தங்கச்சியின் திருமணத்திற்காக, தம்பியின் மேல் படிப்புக்காக, இப்படி பாடுபட்டு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை பார்த்து வெறும் எண்ணிக்கை தான் அப்படின்னு சொல்றதுல நியாயமே இல்ல நடுவர் அவர்களே. யார பார்த்தோமா சொல்றீங்க? புருஷனை பார்த்தாலும் பொதுவா சொல்றீங்களா? எதிரடியில இருக்கிறாரே என்னுடைய கணவர், ஐயா அறிமுகப்படுத்தினார். அவரை மாதிரியே எல்லா இளைஞர்களும் இருப்பாங்கன்னு நினைச்சு, உங்களுக்கு காதல் திருமணமா இல்ல நிச்சயப்பட்ட திருமணமாமா? ஐயா காதல் திருமணம் தாங்க. அதாம்மா, அவர் மூஞ்சையே பார்க்க மாட்டேன்னாரு, அந்த பக்கமே பார்க்கறாரு, பயம். பேசுங்க. அவரை மாதிரியே எல்லா இளைஞர்களும் இருப்பாங்கன்னு நினைச்சு தெரியாம பேச வந்துட்டாருங்கய்யா. பார்க்க என்னவோ இளைஞர் மாதிரிதான் இருப்பாரு, நம்பிடாதீங்க. அடப்பாவி, ஏமாத்தியா என்ன? இண்டிகா ஈஸி, இண்டிகா ஈஸி ஹேர் கலரிங் ஷாம்பு. ஐயா நீங்க கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். இனிமே புதுசா இருக்கணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுறதுக்கு முன்னாடியே திடீர்னு கிளம்பி பொண்ணு வாங்க போனாலும் போயிருவேன். ஏமா? உங்களுக்கு சேர்த்து பார்த்துட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஐயோ வேணாமா, ஒன்னே போதும். ஊர்ல துடியலூர் அப்படின்ற கிராமத்துல கோமதி அப்படின்ற பெண் சிங்கப்பூர்ல வேலை, 11 லட்சம் சம்பளம். 11 லட்சத்தையும் உதறிட்டு 8 ஏக்கர் நிலம் வாங்கி அதுல நாட்டு மாடுகளை வாங்கி வளர்த்து நாட்டு மாட்டு பண்ணையை உருவாக்கி தினமும் 1300 லிட்டர் நாட்டு மாட்டு பாலை உற்பத்தி செய்து இந்த சமூகத்திற்கு சேவை செய்து வருகிறார் என்றால் இன்றைய இளைஞர்கள் என்றும் நம்பிக்கையை காப்பாற்றுவார்கள் நடுவர் அவர்களே. மயில்சாமி அண்ணாதுரை போல, சிவனை போல, வீரமுத்துவேல் போல நாட்டை காக்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் மனோன்மணியம் சுந்தரனாரின் வரிகளுக்கு இணங்க இளைஞர் படை நம்பிக்கைக்குரியது, இளைஞர் படை பெரும் நம்பிக்கைக்குரியது என்று கூறி என் உரைக்கு திரையிட்டு நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இன்னைக்கு தன் பெற்றோர்களுக்காக, அக்காவுக்காக, தங்கச்சிக்காக, தம்பிக்காக எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணாம கூட தியாகத்தோடு வாழ்ந்து வெளிநாட்டுல வேலை செஞ்சு பணம் அனுப்புறானே சார் இளைஞன். அவனை போய் எப்படி நம்ம வெறும் எண்ணிக்கைன்னு சொல்லிட முடியும் சார்? தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எத்தனையோ கிரிக்கெட் வீரர்கள் வந்திருக்காங்க. ஆனா ஒரே ஒரு தொடர்ல 16 விக்கெட்டுகளை அள்ளி ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தானே ஒரு சேலத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த நடராஜன், அவனை வேறு எண்ணிக்கையில சேர்க்க முடியுமா? அற்புதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா, இருந்து போவாரான்னு யோசிச்சே இருந்தேன். நம்பி வருகிறார் தேவேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். 5 5 10 நம்ம நடுவரனாலே எப்பவுமே கெத்து. எதுக்குப்பா இதுக்கு என்ன சொல்ற? அவர் பார்க்கத்தான் ஒல்லி, ஆனா பட்டிமன்றனாலே கில்லி. இதெல்லாம் வீட்டுல வந்து சொல்லுப்பா, இங்க சொல்லி என்ன பிரயோஜனம்? செல்போன்னா டவரு. நம்ம ஜேஎஸ்பி கல்லூரி மாணவர்கள்னாலே எப்பவுமே பவர். சூப்பர் சூப்பர்ப்பா. நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு இன்றைய மாணவர்கள் பெரும் நம்பிக்கையா பெரும் எண்ணிக்கையா? எதிரணி தலைவி அவர்கள் அருமையா பேசியிருக்காங்க. இன்றைய மாணவர்கள் பெரும் நம்பிக்கையே அப்படின்னு சொல்லி இவங்க பேசுனது எப்படி இருக்குதுன்னா, கேட்கிறவன் கேனையா இருந்தா கேஆர் விஜயா கோட்டையில கேடிவியோ, சரஸ்வதி கொண்டையில சன் டிவியோ, தாரணி கொண்டையில தமிழன் டிவியும் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஏப்பா, நான் இருக்கிற நம்பிக்கையில பேசாத. நாங்கெல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சா வீட்டுக்கு போயிடுவோம், நேரா வீட்டுக்கு போகணும், சாப்பாடு வேணும், யோசிப்பாரு. நடுவர் அவர்களே, ஏடு தூக்கி பள்ளியிலும் கல்லூரியிலும் இன்று படிக்கும் மாணவர்கள் தான் தரணியால போகின்றார்கள்
என்பதை மறந்து இவங்க தலைப்பவே வந்து தவறா வந்து புரிஞ்சுட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. நம் மாணவர்கள் அடிக்கிற கூத்த நீங்க பாத்திருக்கீங்களா நடுவர் அவர்களே? சொல்லுங்கப்பா. காலேஜ்னா கட்டடிக்கிறான், எக்ஸாம்னா பிட் அடிக்கிறான், அடப்பாவீங்களா? தாடிய கருப்பா வச்சுக்கிறான், ஏண்டான்னு கேட்டா பாடிய கர்றப்பா வச்சுக்கிறான். அடப்பாவி. இவர்கள் எல்லாம் நடுவரவர்களே வெறும் நம்பிக்கைன்னு சொல்லி நம்ம எப்படி நடுவரவர்களே ஏத்துக்க முடியும்? படிக்கிறானோ இல்லையோ பேஸ்புக்க முழுசா படிச்சுட்டு இருக்கிறான். ஒரு நாள் அப்படிதான் திடீர்னு அவன் பேரண்ட்ஸ் போறாரு, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு இவன் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல வந்து மூழ்கிட்டு இருக்கான் நடுவர் அவர்களே. அது மட்டுமா, வாட்ஸ்அப் நடுவர் அவர்களே, அந்த வாட்ஸ்அப்ல ஒழுங்கா மெசேஜ் அனுப்ப தெரியுதான். ஒரு பொண்ணு அனுப்புது நடுவர் அவர்களே, டேய் நீ தொங்கிட்டியா, அடப்பாவி, தூங்கிட்டியான்னு சொல்லி கூட அனுப்ப தெரியல நடுவர் அவர்களே. வாட்ஸ்அப் பேஸ்புக் அவன் திருப்பி அனுப்புறான், நான் தொங்க கொஞ்ச நாள் ஆகும், அடப்பாவி, நீ ஃபர்ஸ்ட் தொங்கிரு. அடப்பாவி. இப்படி எல்லாம் இருக்காங்க நடுவர் அவர்களே. ஸ்டேட்டஸ், இதுல வேற ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு செகண்டுக்கும் எடுத்து பாத்துக்கிறான் நடுவர் அவர்களே. ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு அத வந்து எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கிறான், எத்தனை பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்நாளையே அதுல வந்து கழிச்சிட்டு இருக்கான் நடுவர் அவர்களே. அதாவது நடுவர் அவர்களே, செல்போனை பத்தி ஒரு கவிஞர் அழகாக எழுதியிருக்காரு. அதாவது செல்லாத்தா செல்லு மாரியாத்தா, இதுல பசங்க வீடும் சொல்லு ரொம்ப லொல்லாத்தா, இதெல்லாம் காளியாத்தா பர்சு காளியாத்தா, இது அமெரிக்கா கண்டுபிடிச்ச தாலியாத்தா, செல்ல தந்து தினம் தினம் பேச சொன்னது அமெரிக்க நாடு, அதுல மிஸ்டு கார்ட கண்டுபிடிச்சது நம்ம தமிழ்நாடு. அதாவது செல்லிலே வந்து இவனுடைய காலத்தை முழுவதும் வீணடிச்சிட்டு இருக்கான். அதாவது நம்பிக்கையுடைய மாணவர்கள் அங்கொன்று இங்கொன்று இருக்கத்தான் செய்கிறான் நடுவர் அவர்களே. அதற்காக 90% மாணவர்கள் வெறும் எண்ணிக்கையில தான் இருக்கா நடுவர் அவர்களே. படிக்கக்கூடிய நேரத்துல பப்ஜி கேம் இருக்கு அடிமையாகி எத்தனை மாணவர்கள் தன்னுடைய உயிர் பலியை வந்து அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதாவது நடுவர் அவர்களே, இன்றைய இளைஞர்கள் போனல் மாடலாய் உடைகள், குளறுபடியான மனநிலையில் மது மாது இணையத்திற்கு அடிமையாகி எத்தனை நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை கூறு போட்டு சீர்குலைத்துட்டு இருக்காங்க. வண்டியில போறான்னு பாத்தீங்கன்னா 80ல போறான், 90ல போறான், 100ல போறான், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 108ல போய் அட்மிட் ஆகும். ஆமா ஆமா. நடுவர் அவர்களே, பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் என்ன வித்தியாசம் நடுவர் அவர்களே? சொல்லுங்கப்பா. அதாவது பார்லருக்கு போயிட்டு அழகு தூக்கலா வந்தா பொண்ணுங்க, அதுவே பாருக்கு போயிட்டு 4 பேர் தூக்கிட்டு வந்தா பசங்க. நல்ல பொண்ணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஏப்பா நல்ல பொண்ணுதான்ப்பா, என்ன ஒரு குறைச்சல? அந்த உடனே நடுவர் அவர்களே டைரக்டா சொல்லிட்டாங்க, உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கல. நான் என்னைக்காவது நடுவர் அவர்களே அவங்க தங்கச்சியை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேனா? ஏப்பா அவங்க எவ்வளவு பரவாயில்ல. இப்பெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே என்ன நினைக்கிறாங்கன்னா, கேள்வி கேட்கறதுக்கு மம்மி இருக்க கூடாது, இழுத்தரைக்கிறதுக்கு அம்மி இருக்க கூடாது அப்படின்னு தான் ஓகேன்னு சொல்றாங்க இன்னைக்கு மாணவிகள்லாம். சொல்லுங்க. அது மட்டுமா நடுவர் அவர்களே, அடுத்தது போனா டிவி. அந்த டிவில நல்லதா பார்த்து தொலைறாங்களா? சீரியல், அந்த சீரியல்ல வரத ஃபுல்லா பார்த்துட்டு நடுவர் அவர்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி டிவியில விளம்பரமா காட்டுறானே முன்னாடி, அத வாங்கித்தானே நையிரயம் பொண்டாட்டி. நான் வகை இல்லாம தவிக்கிறேன்னு திண்டாடி. நடுவர் அவர்களே, நான் வாங்குறேன்னு சொல்லல, சரி,
நான் வாங்கலன்னு சொல்லல. என்னதான்பா சொல்ற? ஒண்ணுமில்ல பையில, நான் சொல்லுறது பொய்யில்ல, நான் சொல்லுறது பொய்யில்ல. ஒரு நாள் நான் மார்க்கெட்டுக்கு போனேன். சரி. திருவிழா போல அங்க கூட்டமும் காண. டிவிய பார்த்தேன், வாஷிங் மிஷின் வகைகளை பார்த்தேன். கடங்கார என்ன பார்த்தா, சரி, நான் அவனை பார்க்கல. ஏன்? என்ன அவ கண்டுகிட்டா, கழுத்துல துண்டு போட்டுக்கிட்டா. வாங்கனே என் வாழ்க்கையத்தான் பாருன்னு. அடடப்பா, இவ்வளவு சோகமாப்பா உங்களுக்குள்ள. இப்படி நடுவர் அவர்களே, இந்த மாதிரி இருக்கும் போது மாணவர்கள் எப்படி நடுவர் அவர்களே நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. மாணவர்கள் நேரத்தை கழித்துக் கொண்டு பெரும் எண்ணிக்கையில் தான் இருக்கிறார்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுவும் குறிப்பா ஒரு மனைவி முன்னாடி இவ்வளவு தைரியமா பேசுறாருன்னா மிகப்பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் அவருக்கு. அற்புதமா பேசினார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொண்டு பாப்பான்னு நாங்கெல்லாம் படித்தோம். இன்னைக்கெல்லாம் மாறி போச்சு. காலை எழுந்தவுடன் வாட்ஸ்அப், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ஃபேஸ்புக், மாலை முழுவதும் இன்ஸ்டாகிராம் என்று வழக்கப்படுத்தி கொண்டு பாப்பா. சார் செல்லுலே இருக்காங்களே சார், ரொம்ப அற்புதமா பேசினார் சார். இன்னைக்கு அப்பா அம்மா எவ்வளவோ தன் உடலை வருத்தி சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் இவங்க ஆடம்பரமா செலவு பண்றாங்களேன்னு ரொம்ப அழகா சொன்னார் சார். அன்னைக்கு ஒழுகுற வீட்டுல கூட மகிழ்ச்சியா இருந்தோம் சார். இன்னைக்கு காலையில் சாயந்தரம் 6 மணிக்கு டிவியை போட்டா 11 மணி வரைக்கும் அழுகிற வீட்டுல எப்படி சார் மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு ரொம்ப அற்புதமா பேசியிருக்கார். இதுக்கெல்லாம் பதிலடி தர முதுகலை ஆசிரியர் சின்னத்துறை அவர்களை உங்கள் கைதட்டடியே அன்போடு அழைக்கின்றேன். அவர் பேச்சு எப்படி இருக்குன்னா, எல்லாம் இருக்கு பெட்டியில, கீரை கடைய சட்டி இல்ல. அடப்பாவின் கணக்கா பேசிட்டு போய் உட்கார்ந்து இருக்காரு நடுவர் அவர்களே. இதுக்குதான் 3/4 மணி நேரம் முக்கி பேசினேயா. நடுவர் அவர்களே, இளைஞர்கள் வெறும் எண்ணிக்கையே என்று சொல்ற இவரு ஒரு ஆசிரியர். ஆமா, கணினி ஆசிரியர். ஆசிரியர் காலையில 8 மணிக்கு எதுக்கு பசங்களுக்கு மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வைக்கிறாரு? ஏப்பா நீ மகா நடிகப்பா, 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சுட்டு இங்க வந்து பசங்களை குறை சொல்றியே, நியாயமான்னு கேக்குறார். நல்ல கேள்வி கேளுங்க. மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு வைக்கிற இவரு மாணவர் எண்ணிக்கைக்கு வைக்கிறாரா இல்ல மாணவர் மேல வச்ச நம்பிக்கைக்கு எடுக்கிறாரா? சபாஸ் சபாஸ், அருமையான கேள்வி தான் வாதம். எல்லாருக்கும் பிடிச்சது காசு, இன்றைய இளைஞர்கள்னாவே மாசு. எங்கப்பா ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா இதெல்லாம்? இந்த மாதிரி எல்லாம் நடுவர் அவர்களே, குகேஷ் யாரு? குகேஷ் என்ற இளைஞன் 17 வயதுல சதுரங்க போட்டியில உலக சாம்பியன் ஆனாரு. எப்படி கஷ்டப்பட்டு தன்னம்பிக்கையோடு சாம்பியன் ஆனாரு. அவர் வெறும் எண்ணிக்கையில சேர்த்துருவீங்களா? கேளுங்க. இவங்க எல்லாம் வெறும் எண்ணிக்கையா? வெளியே போகணும், ஜாக்கிரதை. நம்பிக்கை நட்சத்திரங்கள் இல்லையா? ஆமா, எல்லாருக்கும் தெரியும். 2022 கிரிக்கெட் உலகக்கோப்பை நடக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானவே ஒரு பெரிய போட்டி ஒரு போர்க்களமாக இருக்கும். அந்த போட்டியில பாகிஸ்தான் இந்தியாவுடைய வெற்றியை முழுவதுமாக பறித்து விட்டுதான் என்று சொல்ல வேண்டும். ஆனால் சூறாவளியாய் ஒரு இளைஞன் இறங்கி வந்தான். விராட் கோலி என்ற ஒரு இளைஞன் அடிச்சாம் பாரு. வெற்றியை முழுவதையாக தன்னம்பிக்கையோடு கடைசி வரை நின்று இந்தியாவுக்கு வசமாக்கினாரே. அப்படிப்பட்ட இளைஞர்களை எப்படி நீ எண்ணிக்கையில் சேர்த்துவீங்க? பெரிய பெரிய நம்பிக்கை இல்லையா? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வான் புகழ் கொண்ட வள்ளுவன் நம்ம சேலம் மகன் மாரியப்பன். அந்த மாரியப்பன் எவ்வளவு கஷ்டத்திலையும் தன் உடல்ல பிரச்சனையும் இல்ல அது பொருட்படுத்தாம தடை கற்களையும் படிக்கட்டுகளாக மாற்றிய தங்க மகன் வெற்றி எண்ணிக்கை என்று சொல்ல முடியுமா? பெரும் நம்பிக்கை இல்லையா? உலக செஸ் சாம்பியன் பிரக்ஞானந்தா யார்? அவரு மிகப்பெரிய ஒரு சதுரங்க சாம்பியனாக உருவாக்கினார். அவருடைய வெற்றி இப்படிப்பட்டது. யாராலையும் வெற்றி பெற முடியாது என்ற காரணத்தினை வீழ்த்தி இந்தியாவில் அனைத்து இளைஞர்களுக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிக்கிறார் இல்லையா? அவர் எண்ணிக்கையில் அடக்குவீர்களா? பெரும் நம்பிக்கை இல்லையா நடுவர்களே? உலகமே அமெரிக்காவிடம் கேட்கிறது பிச்சை, அமெரிக்கா இந்தியாவிடம் கேட்கிறது சுந்தர் பிச்சை என்றால்
இன்றைய இளைஞர்களுடைய நம்பிக்கை எப்பேற்பட்டது என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நடுவர்களே. சார், இன்றைய இளைஞர்களை தொலைவ வச்சு பார்த்தா தாறுமாறா தெரியுமா சார்? ஆனா கிட்டக்க வச்சு பார்த்தா, நெருங்கி பார்த்தா தான் தெரியும் சார், அவன் தங்கமான மனசுக்காரன், தாய் உள்ளவன் படிச்சவன், தாய் மனசுக்காரன் சார். பொட்டு வச்ச குமரி பெண்ணே கேளடி, நீ எட்டி வச்ச இமயமல ஏழடி அடியாத்தி. 4-5 ஆண்டுகள் முன்னாடி நினைக்கிறேன், எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி போயிட்டு வெற்றி கொடி நாட்டி வந்திருக்கிறாங்க நடுவர் அவர்களே. அவருடைய நம்பிக்கை எப்பேற்பட்டது இல்லையா? வெறும் எண்ணிக்கை அல்ல, நம்பிக்கையே 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 என்று சொல்லி இடம் அமர்கிறேன். நன்றி நன்றி, வணக்கம். இன்றைய இளைஞர்கள் திமிரு பிடிச்சவங்க சார், அந்த திமிருக்கே பிடிச்சவங்க சார் அப்படின்னு அழகா சொன்னாங்க. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? அப்பேற்பட்ட இளைஞர்களை எப்படி சார் எண்ணிக்கையில் சேர்க்க முடியும்? பெரும் நம்பிக்கையே அப்படின்னு பேசியிருக்கா. இதுக்கெல்லாம் பதில் தர காதல் கவிஞர் ரவிச்சந்திரன் அவர்கள் அழுகிறார். ஒரு ஐபிஎல் மேட்சுக்காக தன் தாயின் தாலியை அடகு வைத்து, தன் மனைவியின் நகைகளை பறித்து, தன் குழந்தையின் சந்தோஷத்தை கெடுத்து ஐபிஎல் மேட்ச் பாக்குற இளைஞனை நான் எப்படி நடுவர்களே நம்பிக்கை என்ற கூட்டுக்குள்ள வைக்க முடியும்? அதான் தவறு, இதெல்லாம் செய்யக்கூடாது. நடுவர் அவர்களே, ஐயா குகேசை பத்தியும் பிரஞானாவை பத்தியும் வெற்றி பெற்ற கோழி பத்தி பேசினாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த வெற்றி பூரா தனி மனிதர் வெற்றி. இவங்க எல்லாம் இந்த வெற்றி பெறணும் தான் நாங்க பேச வந்திருக்கோம். இவங்க நல்லதுக்காக. ஒரு சமுதாயத்தின் வெற்றி தான் உண்மையான வெற்றி. ஒரு சமுதாயம் வளரணும் இல்ல. போன மாதம் ஒரு திருமணம் போயிருந்தாங்க நடுவர் அவர்களே. நைட் ஒரு 8 மணி இருக்கும். எல்லாம் ஒரே பசங்க, சந்தோஷமா இருந்துச்சு பாக்கிறதுக்கே. ஏன்னா நாற்பது பையன் தானே, அதனால நாமளுமே சந்தோஷமா இருந்தாலும் வச்சுக்க. அவங்ககிட்ட என்னடா படிக்கிறவெல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. பாடுறான், படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, படிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு, அடப்பாவீங்களா, படிச்சு பார்த்தேன் சிக்கதில்லை, முறைச்சு பார்த்தேன் சிக்கிடுச்சு, எங்க பங்காசுல பீர் அடிப்பேன், சிட்டி பஸ்ல வீட்டுல அடிப்பேன். போதும் போதுயா, இந்த வயசு போனா அப்படின்னா நான் கம்முன்னு கூட்டு கொண்டு நடுவர் வரல. இப்பெல்லாம் கூகுள் கிட்ட பேசுறத கூட குடும்பத்துல பசங்க பேசுறது நடுவர்களே. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சைக்கிள் ஓட்டின்னு போறாரு அப்பன். அப்ப நினைக்கிறாரு நம்ம மகன் படிச்சு சைரன் வச்ச கார்ல போகணும்னு. ஆனா மகன் நினைக்கிறான் சைட் அடிக்கிற பொண்ணு கூட சைக்கிள்ல போனாவே போதும் நாம. நடுவர்களே, இந்த காலத்து இளைஞன் விதவிதமா முடிவு வெட்டிக்கிறான். ஆனா நல்ல முடிவெடுக்க தெரியலையா அவனுக்கு? நம்ம உழைப்புல கட்டி வீட்டுல இருந்து என் பையனுக்கு தனி அறை, தனி தொலைக்காட்சி, தனி கைபேசி, தனி வாகனம். அவன் சொல்றான் அப்படியே தனி கொடுத்தனும் வச்சிருப்பா. எனக்கு 2 வார்த்தை பேசினாவே முகநூல்ல என் பையன் போடுறான், மை ஃபாதர் இஸ் வெரி போர் ப்ரோ அப்படின்னு. இவன் பேசுவான்னு நான் காத்துட்டு தாம இருந்த காலம் போய் நடுவர் அவர்களே, உப்பின் அறுவையும் உறவின் பெருமையும் வயதானா தெரியும் நடுவர் அவர்களே. நீங்க 2 வீலர்ல வந்ததை பார்த்தேன். 2 வீலர்லாம் எத்தனை சக்கரத்தில் ஓட்டணும்? 2 சக்கரத்தில் ஓட்டணும் இல்லைங்களா? ஆனா இவங்க பைக் மட்டும் ஒரே வீல்ல ஓடுது நடுவர் அவர்களே. இவங்க பைக் எடுத்துட்டா ரேஸ் என்ன, சேஸ் என்ன, வீலிங் என்ன, கட்டிங் என்ன, பெட்டிங் என்ன, இவன் எதிரில் வரவனையும் மதிக்கிறது இல்ல, எமனே வந்தாலும் மதிக்கிறது. அடப்பாரு. திரைப்படங்கள் கூட ஒரு கெட்டவனை தான் ஹீரோவா காட்டுது. ஆமா, ஆனா நல்லவனை ஜீரோவா காட்டு. இந்த திரைப்படங்களை இவங்க போன மாசத்துல ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு போனை மாத்திக்கிறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஞாபகம் வந்துச்சா? லவ் டுடே. ஏன்னா நம்ம அனுபவப்படுறோம்ல, அதனால அந்த போனை மாத்தின இவங்க 2 பேரும் படுற பாடு, நாய்ப்படுமோ பேய்ப்படுமோ, கடையும் தயிர்படுமோ, காஞ்சிபுரம் சரிப்படுமோ, அவ்வளோ பயம். என்னடா இருக்குது அந்த போன்லன்னா, வாட்ஸ்அப் பாக்குறான், வாய்ஸ் மெயில் பாக்குறான், இன்ஸ்டா பாக்குறான், பேஸ்புக் போறான், சாட்டிங் பண்றான், டேட்டிங் கூப்பிடுறான், மீட்டிங் போடுறான், பிக்கப் பண்றான், பேக்கப் பண்றான், முடிஞ்சு வச்சு. நடுவர்களே, அப்பெல்லாம் ஒரு பாட்டு போடான்னு வச்சுக்க, அந்த பாட்டு நம்ம மனசை மயிலிறகால வருகிற மாதிரி இருக்கும்.
என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய் அப்படின்னு அன்னைக்கு பாட்டு கேட்டு சுகமா தூங்குச்சு. இன்னைக்கு ஒருத்த பாட்டு போடா நடுவர் அவர்களே, காத்து மேல காத்து கீழே காத்து சைட்ல காத்து மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குதுன்னு எனக்கு விடுற மூச்சுக்கு அதே ஸ்மெல் மாறி போச்சு நடுவர் அவர்களே. நீங்க பசங்கிட்ட பேச முடியல, பையன்கிட்ட பேசினா அவன் சொல்றான் சொல்லு சொல்லு, கம்பி கட்டு கதையெல்லாம் சொல்லு, உருட்டு உருட்டு. பால்டின் மாதிரி இருக்குன்னு தண்ணி கேன் போடுற அளவுக்கு பேசுறீங்க, உருட்டு உருட்டு அப்படின்றாங்களே. இவங்க பொடிய மாறி போச்சு நடுவரவர்களே. நடுவரவர்களே, அன்பையும் நட்பையும் காதலையும் கண்ணியத்தையும் சொல்லி தந்த கல்வி கலாச்சாரம் மாறிக்கிட்டு வருது நடுவரவர்களே. ஆனால் மீண்டும் அந்த அன்பும் நட்பும் கருணையும் காதலும் வேண்டும் என்று கவிஞர் அறிவுமதி ஒரு கவிதை சொல்லி இருக்கிறாரு. சொல்ல வைக்கும் காதல், பொய் சொன்னதையும் சொல்ல வைக்கும் நட்பு. காதலனோடு பேசுகையில் என் தாவணியை சரி செய்வேன், காதலனோடு பேசுகையில் என் தாவணியை சரி செய்வேன், நண்பனோடு பேசுகையில் அவன் சரி செய்வான். என்னை என்னை தாயாக்கியவன் கணவன், எனக்கு தாயானவன் நண்பன். இந்த கண்ணியமான காலத்தை நாம் மீண்டும் காண வேண்டும். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. நீங்கள் மகாத்மாவாக மாற வேண்டாம், கொஞ்சம் மனிதநேயத்தோடு வாழுங்கள். நீங்கள் நேதாஜியாக மாற வேண்டாம், கொஞ்சம் நேர்மையான மனிதர்களாக வாழுங்கள். நீங்கள் கலாமையா போல மாற வேண்டாம், கொஞ்சம் கருணையோடு வாழுங்கள். நீங்கள் விவேகானந்தரை போல வாழ வேண்டாம், கொஞ்சம் விவேகமானவர்களாக வாழுங்கள். உங்களை நம்பி நாங்களும், உங்கள் பெற்றோர்களும், உங்கள் கல்வி நிறுவனமும், இந்த உலகமும், ஏன் இந்தியாவே உங்களை நம்பி இருக்கிறது. அப்பாவுடைய பாசத்தை நம்ம அப்பா ஆகும்போது தான் உணரும். மிக அழகா சொன்னார். அப்பா கைய பிடிச்சு நடந்த திரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். சார், அப்பா விரலை பிடிச்சு நடக்க மாட்டேங்கிறேன் சார். இந்த இளைஞர்கள் எப்படி சார் நம்பிக்கையா இருக்க முடியும்? நீங்க மகாத்மாவை மாற தேவையில்ல, நீங்க மனிதர்களாக மாறுங்கள் என்று அற்புதமான கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்திருக்கிறார். அவர்களுக்கு பதிலடி தர நம்பிக்கை பேச்சாளர் கு தாரணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நடுவர் அவர்களே, நாங்க ஒரு தாரக மந்திரம் வச்சிருக்கோம். என்ன தெரியுமா? மதிக்கிறவன ஹாட்லியும், அடடா, மதிக்கிறவன ஹாட்லியும், மிதிக்கிறவன மியூட்லியும் அடடா வச்சு லைஃப் ரொம்ப கியூட்டா வந்துட்டு நடுவர் அவர்களே. தெரியுமா? சூப்பர். நடுவர் அவர்களே, 5 இலக்க குறியீடு என்ன தெரியுமா இந்த இளைஞர்களுக்கு? என்னம்மா குறிக்கோள்? 5 4 3 2 1. என்னம்மா அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணாவே வருது? நடுவர் அவர்களே, 5 இலக்க சம்பளம், 4 சக்கர வாகனம், சரி, 3 அறை கொண்ட வீடு, 2 குழந்தைகள், 1 மனைவி. ஒரே மனைவி. சரி, இதான் உங்க லட்சியம். சூப்பர்மா. இப்படி நாங்க இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற போது இளைஞர்களை வெறும் எண்ணிக்கைன்னு சொன்னா எப்படி நடுவர் அவர்களே சரியா வரும்? எப்படிப்பா வரும்? நடுவர் அவர்களே, இன்றைக்கு ஜல்லிக்கட்டு இருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் இளைஞர்கள். ஜல்லிக்கட்டு என்ற ஒரு பாருமா, ஜல்லிக்கட்டுன்னு துள்ளிக்கட்டுன்னு கை தட்டுறாங்க. ஜல்லிக்கட்டு என்ற ஒரு வீர விளையாட்டு வந்து அழிய போதே அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அரசாங்கத்தால செய்ய முடியாத போது ஒரு வாட்ஸ்அப் புலனம் மூலம் அனைவரையும் ஒன்றிணைத்து மெரினாவில போராட்டம் பண்ணோம் இல்லையா? அப்போ அந்த மெரினா கடற்கரை சொன்னதான், இதுவரை காதலர்களை மட்டுமே பார்த்த நான் இன்று கள்ளக்கபடம் இல்லாத நட்பினையும் வீரத்தினையும் நீங்க கண்டேன் என்றார். என்னை தங்கம் என்று சொல்வார்கள், ஆனால் நான் தமிழகத்தில் ஒரு அங்கமாக இருப்பதில் சந்தோஷப்படுகிறேன் என்று அந்த மெரினா கடற்கரை சொன்னதுனா, இன்றைய இளைஞர்கள் வெறும் எண்ணிக்கை அல்ல, அவர்கள் பெரும் நம்பிக்கை. ஆமாமா, பேசுங்க. நடுவர் அவர்களே, இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல வந்து ஒரு பஞ்சாப் ராணுவ வீரன் அவரோட டைரியில குறிப்பிட்டு வைக்கிறான், நான் முன்னேறி சென்றால் நீ என் பின்னே வா, நான் மாட்டிக்கொண்டால்
நான் இறந்து விட்டால் என்னை அங்கேயே விட்டுவிடு சொல்லியது மட்டுமல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ ராணுவ வீரர்கள் தான் பிறந்த மண்ணை விட்டு தாய் தந்தையரை விட்டு மனைவி விட்டு குழந்தைகளை விட்டு நண்பர்களை விட்டு அவ்வளவே நடுவர் அவர்களை காதலை விட்டுட்டு எல்லையில் இருக்கிறாங்கன்னா இன்றைக்கு இளைஞர்கள் பெரும் நம்பிக்கை தானே. எப்படி அவங்க மறுத்து பேசலாம்? நடுவர் அவர்களே, எதிரொலியில் எனக்கு அடுத்து பேச போற தங்கமுத்து அவர்கள் சக்கரா தொலைக்காட்சியிலே ஒரு மிகப்பெரிய மேடையிலே வெற்றி பெற்று 2 லட்சத்தை வாங்கிட்டு வந்தாருன்னு சொன்னீங்க. அவர் இன்றைய இளைஞர்களுக்கு பெரும் நம்பிக்கையா தானே இருக்காரு. வெறும் எண்ணிக்கை எங்க இருக்கீங்க? ஏப்பா என்னப்பா உங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு நடிப்பா இருக்குது. நடுவர் அவர்களே, விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான மிகப்பெரிய ஒரு இதுல வெற்றி பெற்ற பிக் பாஸ் என்னும் ஒரு நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற முத்துக்குமரன் அண்ணா, முத்துக்குமரன் அண்ணாவும் தங்கமுத்து அவர்களும் இணைந்து பயணித்த மேடை எத்தனையோ உண்டு. அப்படி இருக்கின்ற முத்துக்குமரன் அண்ணா இன்றைக்கு எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையாக இருக்கின்ற பொழுது இவர் எப்படி பேச வரலாம் பெரும் எண்ணிக்கை என்று? மனிதருக்கும் பெரிய மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? தெரியலமா, சொல்லுங்கம்மா. லவ் சக்சஸ் ஆனா ட்ரீட் வச்சா மனுஷன், பிரேக்கப் ஆனதுக்கும் சேர்த்து ட்ரீட் வைக்கிறான் பாருங்க, அவனா பெரிய மனுஷன். ஏமா கை தட்டி கத்தல் வருதுன்னா என்ன நினைக்கிறீங்க நடுவர் அவர்களே? இதெல்லாம் எங்க ஏதோ பாட புத்தகம் இருக்குதா, நீங்களே யோசிச்சு ரெடி பண்றீங்களா? இவங்க எல்லாம் எங்கேயோ அடி வாங்கி இருக்காங்க. ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நடுவர் அவர்களே, அவங்க காதலை பத்தி சொன்னாங்க. அதாவது கவிதை எழுதுறான்னு ஒரு காலத்துல ஒரு ஆண் மகன் பெண் பின்னாடி போனான், கவிதை எழுதனான், பாடி வளர்த்தான். ஆனா இப்ப இருக்கிறவங்க எப்படி தெரியுமா? பொண்ணு பின்னாடி போனா படிப்புல தீரும், பொண்ணு பின்னாடி போனா படிப்புல தீரும், படிப்பு பின்னாடி போய் பாருங்கப்பா அந்த பொண்ணுக்கே நாம தான் ஹீரோ. இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் படிப்புலயே ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்கல்ல நடுவர் அவர்களே. தங்கமாரியப்பன் சேலம் அவரை பத்தி சொன்னாங்க. அவரை பற்றி தெரியாத ஒரு உண்மை தெரியுமா நடுவர் அவர்களே? சொல்லுங்கம்மா. அதாவது அவர் வெற்றி பெற்றதிலிருந்து 30 லட்சம் ரூபாயை தான் படித்த அரசு பள்ளிக்கு அவர் கொடுக்கிறார் என்றால், தான் படித்த அரசு பள்ளிக்கு அவர் கொடுக்கிறார் என்றால் அவர் மட்டுமல்ல, வரப்போகும் இளைய தலைமுறையும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் மற்றொருவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்னும் மனப்பான்மை இருந்ததுனால தான் நடுவர் அவர்கள் கொடுத்தாங்க. இது எப்படி அவர்கள் வெறும் எண்ணிக்கை சொல்ல முடியாது. இங்க வந்து எங்களை போல இளைஞர். ஆமாம்மா. அதனால கண்டிப்பா தீர்ப்பு வந்து வெறும் நம்பிக்கையே என்ற எங்களை அடித்துதான் தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம நன்றி. வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் வந்தப்போ பல லட்சம் இளைஞர்கள் இரவு பகலா அங்க தங்கியிருந்தாங்க. வாடி வாசல் திறக்கும் வரை நாங்கள் வீடு வாசலுக்கு போவதில்லை என்று சொல்லி தமிழகத்தில் இதுவரை எத்தனையோ போராட்டங்களை தலைவர்கள் முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் தலைவர்களே இல்லாமல் மிக கண்ணியத்தோடு அத்தனை இரவுகள் அங்கு தங்கியிருந்த போதும் எந்த பெண்மணிக்கும் ஒரு சிறு இடையூறு கூட இல்லாமல் கண்ணியமாக நடத்தினார்கள் எங்கள் இளைஞர்கள் என்று சொன்னால் இந்த இளைஞர்கள் நம்பிக்கை தான் அப்படின்னு பேசியிருக்காங்க. நேரத்தின் அருமை கருதி தகடூர் தங்கமுத்து அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் உங்கள் கைத்தட்டலோடு. கருத்துலை வஞ்சமிழ் காலத்தை வஞ்சமிழ் பெருமை தமிழ் பேரின்பத்தமிழ் பொருந்திய நற்றமிழ் சிறப்பு தமிழ் சீரிய தமிழ் பிறப்பு தமிழ் பிறழாத தமிழ் வளர்தமிழ் வாழ்தமிழ் வசந்தமிழ் வையகத்தமிழ் தீந்தமிழ் தீதற்ற தமிழ் ஓப்புத்தமிழ் உண்மை தமிழ் ஆதித்தமிழ் ஆலித்தமிழ் மேலித்தமிழ் கன்னித்தமிழ் கற்பத்தமிழ் எண்ணத்தமிழ் ஏனித்தமிழ் இந்த உலகமெல்லாம் தாயான தமிழை வணங்குகிறேன். அன்னை தமிழுக்கும் அவை சான்றோர் அனைவருக்கும் இந்த தகடூர் தமிழனின் அன்பு வணக்கம். சரிப்பா. இவ்வளவு நேரம் மாங்கன்னு எழுதிட்டு இருந்தேன்ல, கண்டென்ட் எழுதுனேன்னு நினைக்கிறீங்களா? என்னப்பா எழுதுன? உங்களை வாழ்த்தி 4 வரி கவிதை வர்றாரு உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். என்னப்பா ஏதாவது ஒரு வரி பாடுனீங்களா? பாடுப்பா. நடுவர் அவர்களே, நீங்கள் ஸ்பீடாக பேசுவதிலே ஒரு ஹீரோ ஹோண்டா, இனிக்க பேசுவதிலே ஒரு இனிப்பு அண்டா, சரி சுட சுட கருத்துக்களை தருவதிலே நீங்கள் ஒரு போண்டா, உங்களை போல் நடுவர் இந்த உலகத்திலே உண்டா, அப்படியே தீர்க்கும் எங்கள் பக்கம் உண்டா என கேட்டு சரிப்பா பேசுங்க. எதிரணியில பேசின 3 பேரும் பேசினாங்க. பார்த்தீர்களா சுந்தர் பிச்சையை? பார்த்தீர்களா? சுந்தர் பிச்சைக்கு 52 வயசு. அவர்
இளைஞரா? தலைப்பு இளைஞர்கள் இல்ல, இன்றைய இளைஞர்கள் பெரும் நம்பிக்கையா பெரும் எண்ணிக்கையாங்கிறது தலைப்பு. இப்ப தலைப்பே பார்க்காம வந்துட்டீங்களா 3 பேரும்? நடுவர் அவர்களே, இங்க இந்த அரங்கில் இருக்கக்கூடிய ஜேஎஸ்பி கல்லூரி மாணவர்கள் மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் இருந்துட்டா நாங்களும் பெரும் நம்பிக்கையே பேசுறோம். ஆனா எல்லா இளைஞர்களும் அப்படி இல்லையேங்கிறதா எங்களுடைய வாதமே. நீ பொழைச்சிக்கப்பா, நீ பொழைச்சிக்குவ. நடுவர் அவர்களே, எதிரில் வந்தாங்க பாத்தீங்களா? பொண்ணு பின்னாடி போனா 0, நீ படிச்சுனா ஹீரோ. டைலாக் எல்லாம் எழுதினியம்மா, அது சரியா கரெக்டா பாத்தீங்கம்மா. இன்னைக்கு எல்லாமே எத்தனை 200 cc பைக்கா இருந்தாலும் ஒரு ஸ்கூட்டி பின்னாடிதான் நடுவர் அவர்களே இன்னைக்கும் போயிட்டு இருக்குது. கடல்ல முத்து இருக்குதுன்னு சொல்லலாம், ஆனா கடல் முழுக்க முத்துதான் இருக்குதுன்னு சொல்ற மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றும் சாதித்தவர்களை அடையாளப்படுத்திட்டு எல்லா இளைஞர்களும் நம்பிக்கைக்குரியவர்களே சாதிக்கிறாங்க. பாத்தீங்களா என்னென்ன பேசுறாங்க பாருங்க. நல்ல செக்குல ஆட்டின உருட்டே அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு சொல்லிட்டு வராங்க. அதை விட நடுவர் அவர்களே, இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் குறிப்பு எடுத்து கூட வச்சுக்கிட்டேன். இம்பார்ட்டன்டான பாயிண்ட் குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். நானும் குடிச்சுக்கிறேன். திருச்சியிலே ரமேஷ் என்கிறவர் தாய் தந்தைக்கு சிலை வைத்தாரே பார்த்தீர்களா? நான் கேட்கிறேன், இருக்கும்போது இலை வச்சு சோறு போடாது, நீ செத்து போனதுக்கு அப்புறம் சிலை வச்சா நடுவர் அவர்களே, உண்மை நடந்த சம்பவம், மனதை முடுக்கிய சம்பவம். நாக்கு வீதியில யாரும் அனாதையற்ற ஒரு பெண்ணுடைய சடலத்தை அங்க இருக்கிற ஒரு 4 பேர் சேர்ந்து யாரான்னு பார்த்து எடுத்துட்டு போய் கேக்குறாங்க. நாகூர் மாவட்டம் மொட்டன் கிராமத்தை சேர்ந்த ஜெகதாம்பால் என்கிற ஒரு தன்னுடைய பெத்த பிள்ளைகளாலே கைவிடப்பட்டு அத்தனை உறவுகளும் இந்த அனாதை பிணமா இன்னைக்கு ஒரு தாய் இருக்கானா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தாய் தந்தையை எங்க மதிக்கிறான்? போன்ல இருக்கக்கூடிய போன்ல எடுத்துட்டு போயிட்டு போன்ல பேஸ்புக்ல மெசேஜ் ஃப்ரெண்டுக்கு சாப்பிட்டியா, எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா? பெத்த அம்மா கிட்ட என்னைக்காவது சாப்பிட்டியம்மா எப்படி இருக்குன்னு கேட்க முடியாத இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க. எல்லா இளைஞர்களுமே குறை சொல்லல, ஆனா பெரும்பான்மையான இளைஞர்கள் இப்படித்தானே இருக்காங்கன்னு எங்களுடைய வருத்தம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க? நடுவர் அவர்கள் 2 இளைஞர்கள் அப்படியே போறாங்க காலேஜுக்கு, 2 பொண்ணு துரத்தி லவ் பண்றாங்க. இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கவே இல்லை, ஏதாவது ஒரு பண்ணிருந்துட்டு லவ் பண்ணுமா, எதையாவது பண்ணணும்ட்டு அந்த 2 பேருக்கு இந்த பொண்ணுக்கு போதும், இதுல இருந்து நீங்க எனக்கு வந்து அண்ணனா அண்ணா அப்படின்னு சொல்லி இவன் அண்ணனா, இன்னொரு பொண்ணு இவனையும் அண்ணான்னு இவன் யோசிக்கிறான். மச்சான், என் தங்கச்சியை நீ கட்டிக்க, நான் கட்டிக்கிறேன். நம்பிக்கையான்னு கேட்கிறேன். இதெல்லாம் அவநம்பிக்கை. இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. குகேஷ் எல்லாம் அடையாளப்படுத்தினாங்க, என்னையுமே சொன்னாங்க. நான் வந்து சங்கரா டிவில 2 லட்சம் ரூபாய் வின் பண்ணேன். ஆமா, 2 லட்சம் ரூபாய் வின் பண்ணேன். என்னை போல எத்தனையோ பேர் இன்னைக்கு அந்த மேடைக்கு வர முடியாம போனதுக்கு காரணம் என்ன? அவங்க தவறான பழக்கங்கள் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய போனுங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல போன் நம்ம பயன்படுத்தணும், இன்னைக்கு போன் நம்மள பயன்படுத்திட்டு. ஆமா, பட்டு விரும்பாத பொண்ணு கூட பாத்துக்கலாம் நடுவர் அவர்களே. இந்த நெட்டு விரும்பாத பொண்ணு வாழ்க்கையில சரித்திரத்துல பார்க்கவே முடியாது. ஆமா ஆமா, உண்மைப்பா. ஒய்ஃப் இருக்காளா இல்லையான்னு பாக்குறானோ இல்லையோ, ஒய்ஃபை கனெக்ஷன் எங்கனா இருக்குதா? ஆமா, காலையில எழுந்ததும் உண்மையாவே யாராவது பல்லு இருக்கிறாங்களா, எடுத்தோட செல் முடிக்கலாம், அப்படி தொலைகிட்டே இருக்கான். பல்ல விளக்குறானோ இல்லையோ, நல்லா செல்ல தொலைகிட்டே இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஐயா வந்தார். வாட்ஸ்அப்லயே 60,000 சம்பாதிக்கிறார்களே பார்த்திருக்கிறா, 6 லட்சம் ரூபாய் இருக்கிறான். இன்னைக்கு ஆன்லைன் மோசடியினால எத்தனையோ நடந்த ஒரு உண்மை சம்பவம். என்னோடு படித்த நண்பர் கிட்டத்தட்ட 1080 மார்க் அரசு பள்ளியில் எடுத்தான் ஒரு மாணவன். இன்னைக்கு அரசு கல்லூரியில சேர்ந்து படிக்கும்போது டியூசாப் என்கிற ஒரு நிறுவனத்தின் மூலமா பணத்தாசையை அதிகரித்து அந்த பையன் இன்னைக்கு கல்லூரி கூட முழுமையா தொடர முடியாம இன்னைக்கு வீட்டுல உட்காந்துட்டு வேற வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்படின்னா இன்னைக்கு இளைஞர்களுடைய பாதை எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு பாக்குறோம். இன்னொரு விஷயம் நடுவர் அவர்களே, இந்த ரத்த தானம் செய்யறாங்களே, யாருக்கு செய்யறாங்க? அது ஒரு இளைஞர்கள். எங்கன்னா 108 ஸ்பீட்ல 100-200 ஸ்பீட்ல போய் இன்னைக்கு வாகனங்களினுடைய விபத்து அதிகமா இருக்குது இந்தியாவில். அது முக்கியமா தமிழகத்தின் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட முடிவெடுக்க முடியாம அந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களின் வீதம் தமிழகத்தில் தான் அதிகம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுன்னா, சின்ன ஒரு விஷயம்
அன்னைக்கு ஒரு வீட்டுல அம்மாவை அப்பா சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. அப்பா கோபத்துல அம்மாவை திட்டாரு, பேயே பிசாசு முண்டம் தண்டம். இந்த பையன் பாக்குறான், அப்பா யாருப்பா பேய், யாருப்பா பிசாசு, யாருப்பா முண்டம், யாருப்பா. அப்பா சொல்றாரு, உங்க அம்மா இருக்காளே எங்க அம்மா, உங்க அம்மா தான் பேய், நான் பிசாசு. இந்த வீட்டுல இருக்கிற சேரு, இந்த சோபாலாம் இருக்குல்ல, இதெல்லாம் முண்டம். அப்பா தண்டம் யாரு, நம்ம சொந்தக்காரங்க வருவான் பாரு, அவன் தான் தண்டம் சொல்லிட்டு இவர் வெளியே போயிட்டாரு. நம்ம சமைக்க போயிடுச்சு. இந்த பையன் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரத்தில் சொந்தக்காரன் நான் சொல்றான், வாங்க தண்டங்களா வாங்க, வந்து முண்டத்துல உட்காரு, பேய் சமைச்சிட்டு இருக்குது, பிசாசு வெளியே போயிட்டு இருக்குது சொன்னா பாருங்க. அடுத்த நிமிஷம் சொந்தக்காரன் புதியக்காரன் ஓடியே வைட்டான் சொந்தக்காரன். உண்மையாவே இது நகைச்சுவைக்காரர்கள் இருந்தாலும் கூட உறவுகளினுடைய குடும்பம் தெரியாமல் போன தலைமுறை. அப்பா அம்மா சித்தப்பா சித்தி அத்தை மாமா நாத்தனார் மூத்தார் கொழுந்திய கொழுந்தனாரு பாட்டன் கூட்டணி இத்தனை உறவுகளினுடைய பரம்பரைகளை சுமந்து கொண்டு வந்தது தமிழ் சமூகம். இன்னைக்கு யாரு சொந்தக்காரன் வந்தா கூட யாரோ ஒருத்தன் வர மாதிரி பார்த்துருக்கான். இன்னைக்கு மொழியில கூட இவ்வளவு உறவுகளின் பேரை சொல்றதுல வாங்க அங்கிள், சித்தப்பா வந்தாலே அங்கிள், மாமா வந்தாலே அங்கிள், வாங்க அங்கிள் உட்காரு. இப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்துல எப்படிங்க பெரும் நம்பிக்கைன்னு சொல்ல முடியும்? இன்னொன்னு இந்த வார்த்தையை பார்த்து தோல்விக்கு 2 காரணம். ஒன்று யோசிக்காமல் செய்வது, 2 யோசித்த பின்னும் செய்யாமல் இருப்பது. இதுல முதல் விஷயத்தை தான் இன்னைக்கு இளைஞர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யோசிக்காம எந்த விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், அதனுடைய விளைவுகளை பார்த்துக்கலாம் சொல்லி கடைசியுடைய தன்னுடைய வாழ்க்கையை இழந்து தவிர்க்கிறார்கள் அப்படிங்கிறதா என்னுடைய வாதமே. நடுவர் அவர்களே, அடுத்த நாட்டுக்காக தன்னுடைய அறிவை விற்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் மாறட்டும், என்னுடைய அறிவு இந்த தேசத்துக்கு என இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாறட்டும். இப்படியாக சொல்ற அப்துல் கலாம் ஐயா அவர்களை பத்தி பேசணும். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தை தெரியுமா? அவருடைய திறமையை பார்த்துட்டு அமெரிக்காவில் வந்துருந்தா எங்க நாட்டுல வந்து உழைங்க, உங்க நாட்டுல நாங்க சம்பளத்தோட 50 மடங்கு அதிகமா தரணும். என்ன பண்ணிருக்கோம், 10,000 அந்த 50,000 1 லட்சம் 5 லட்சம் உடனே ஓடி போயிருக்கோம். நான் கலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னைக்கு இளைஞர்களுக்கு தேவையான உங்க நாட்டுல வந்து உங்க நாட்டு மக்களுக்காக நான் உழைத்து வாங்கக்கூடிய அந்த 50 மடங்கு பணத்தை விட என் நாட்டு மக்களுக்காக நான் உழைத்து வாங்கும் ஒற்றை ரூபாயாக இருந்தாலும் அதுதான் எனக்கு அந்த மனநிலையில இன்னைக்கு இளைஞர்கள் இருந்தா இந்தியாவில அதிகமான இளைஞர்கள் கொண்டிருக்கிறோம். இந்த மனநிலையில ஒவ்வொரு இளைஞர்களும் என் உழைப்பு என் நாட்டுக்கானதாக இருந்தா இந்த நாடு நிச்சயம் கூடிய விரைவில் வல்லரசாகிவிடும் என்கிற நம்பிக்கையோடு இளைஞர்கள் என்பவர்கள் பெரும் நம்பிக்கைக்குரியவர்களாக மாற வேண்டும் என்பது என் நம்பிக்கை. ஆனால் அப்படி இல்லாமல் பெரும் எண்ணிக்கையாக மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். இன்னைக்கு இளைஞர்கள் என்பவர்கள் வெறும் எண்ணிக்கையாகத்தான் இருக்கிறார்கள். எப்போது நம்பிக்கையாக மாறுகிறார்களோ அப்போது நான் நம்பிக்கையே என்று பேசுகிறேன் என்று ஆணித்தரமான கருத்துக்களை தந்த தங்கமுத்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கைத்தட்டோடு நன்றி தெரிவித்துக் கொண்டு, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் கவிதை எழுத தொடங்கினாலும் சரி, பாடல் எழுத தொடங்கினாலும் சரி, குரு பாரதிதாசன் வாழ்க அப்படின்னு எழுதிட்டு தான் எழுத தொடங்குவாராம். அவ்வளவு குரு பக்தி இருந்தது அன்னைக்கு. நான் என் பையன்கிட்ட சொன்னேன், டேய் குருவே துணை எழுதுறான், அவன் குரு வேதனைன்னு எழுதி வச்சுட்டான். அன்னைக்கெல்லாம் வாத்தியாரை பார்த்து பசங்க பயந்த காலம் மாதிரி இன்னைக்கு பசங்களை பார்த்து வாத்தியாரன்னு பயப்படுற காலத்துல வந்து நிற்கிறோம். 4 பசங்க சேர்ந்தப்பல ஒன்னா வந்தா போதும் வாத்தியார் பயப்படுறாங்க. நம்ம பார்க்காம போனா கூப்பிடுறோம், ஐயா வாங்க, எங்க பார்க்காம போறீங்க, பொங்கல் ட்ரெஸ் சூப்பரா இருக்குதுன்றான். இன்னைக்கு காலம் மாறி போச்சு. போன வாரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்கிட்ட +2 படிக்கிற பையன் ஒருத்தன் ஃபோன் பண்ணான். டேய் கோபாலு, என்னடா அண்ணன், ஐயா உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா அண்ணா? டேய் படிப்பு சம்பந்தமான சந்தேகம் தான் கேளு, இதெல்லாம் ஏன்டா அண்ணன்? சொல்லுங்கய்யா, ஃப்ரிட்ஜ் இருக்கா இல்லையா அண்ணா? இருக்குதுடா. ஓடுதுங்களான்னு கேட்டான். ஓடுதுடான்னு. ஓடிட போகுது பிடிச்சிங்கன்றானே. எனக்கு கோபம் வந்துருச்சு. வைடா போனோன்னு வச்சுட்டான். திங்கக்கிழமை காலையில் 7 மணிக்கு அவசரமா பள்ளிக்கூடத்துக்கு போகலான்னு தயாராகிட்டு இருக்கிறேன். மீண்டும் அதே ஃபோன், அதே நம்பர். எடுத்து பார்த்தேன். நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். அதே கேள்வி, ஐயா உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? இல்லைடான்னு. நான் அப்பவே சொன்னேன் இல்லைங்கய்யா, ஓடிட போகுது பிடிச்சிங்கன்னு, வீணா போயிடுச்சு அப்படின்னு. வைடா போனேன்னு சொல்லிட்டு நேராக காலையில் 10 மணிக்கு போகிறேன். ராக்கெட் விட்டுட்டு இருந்தான். டேய் கோபாலு,
அரையாண்டு பரீட்சை முடிஞ்சு உடனே இப்போ வந்து திருப்பு தேர்வு வர போதுரா, இப்போ போய் ராக்கெட் விடுறியே, 4 கேள்வி படித்தா 10 மார்க் வருமாடான்னு. ஐயா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்கார்? என்னடா சொல்லியிருக்கார்? சந்திராயனுக்கு ராக்கெட் விட சொல்லியிருக்காருல்ல, அதனால தான் பக்கத்து பெஞ்சு சந்திரா மேல ராக்கெட் விட்டு பயிற்சி பண்றானே. திரும்பி பார்த்தா இன்னொரு ராக்கெட், சந்திராயன் 2. அதுல கவிதை எழுதிருந்துச்சு. அன்பே எலிசா, உன் காலில் என்ன கொலுசா, உன்னை பார்த்ததும் என் இதயம் உருகுகிறது ஐசா, நாம ஓடி போலாமா நைசா. தமிழ் எழுத்துக்களில் இருப்பது ஒரு ஆயுதம். விடுதலை போரில் பாரதியாரின் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஆயுதம். முதல்ல பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு மாணவர்கிட்ட எழுதுற ஆற்றலே இல்லாம போயிடுச்சு. முதல்ல தமிழ்ல 2 தாள் இருந்தது. முதல் தாள், 2ஆம் தாள்னு 2 தாள் இருந்தது. மொழி ஆற்றல் நிறைய இருந்தது, நிறைய எழுதுவாங்க. நிறைய பக்கங்கள், 36 பக்கங்கள்லாம் 40 பக்கங்கள்லாம் எழுதுவாங்க. இன்னைக்கு மொத்தமாக 3 பக்கம் தான் எழுதுறாங்க. அதாவது போன வாரம் பாடம் நடத்தின இலக்கணம் எழுதுடா, எங்கோ மனம் பறக்கிறது எழுதுடான்னு அவன் எழுதுகிறான், என் கோமனம் பறக்கிறது. உலக நாடுகளில் பெண்கள் பிறந்து வளர்ந்து தாய்மை உணர்வை அடைகிறார்கள். ஆனால் நம் நாட்டில் மட்டும்தான் பெண்கள் பிறக்கும் போதே தாய்மை உணர்வோடு பிறக்கிறார்கள். பாடலாசிரியர் அறிவுமதி சொன்னார், கங்கை நதி என்ன காவேரி என்ன எல்லாம் பெண்மையே, நாடாளும் மானுக்கும் வீடாள பெண் வேண்டும், கடல் போன்ற வாழ்வினில் கலங்கரை விளக்கம் தானே பெண்மை. சார், நம்ம நாட்டில் தான் சார் தாய்மொழி, தாய் நாடு, நதிகளுக்கு, ஊருங்களுக்கு எல்லாத்துக்குமே பெண்களை பேரை வச்சான் சார். அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ஒரு பூமி தாங்க நம்ம தமிழ்நாடு. எவ்வளவு பெருமை. பொட்டு வச்சு பூ முடிக்கும் நாள் இருக்கு. டேய், அவசரப்படாதடா. என்னைக்கு பொட்டு வச்சு பூ முடிக்கிறோமோ அன்னைக்கு தாண்டா உன்னை கையை தொட்டு பேசுவேன் என்பதுதான் தமிழர் பண்பாடு. ஆனா இன்னைக்கு 4 வரி சார், தமிழ் பண்பாடே போச்சு. தாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாட வாடா உள்ள பிள்ளைடா. என்ன கேட்குறான், தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இல்லையா பிள்ளைன்னு கூப்பிட்றான்னு. பண்பாடு இன்னைக்கெல்லாம் மாறி போச்சு சார். இன்னைக்கு காதல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வாய்ஸை கேட்டு, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆகி, ட்விட்டரில் காதலை சொல்லி, இன்ஸ்டாகிராமில் லவ் மேரேஜ் போட்ட கையோ போஸ்டர் போட்ட கையோட 6 மாசத்துல டைவர்ஸை கேட்டு கோர்ட்டில் கேஸ் போடக்கூடிய இந்த இளைஞர்கள் எப்படி நம்பிக்கையாக இருக்க முடியும்? அவர்கள் வெறும் எண்ணிக்கை தான். அதாவது வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கணும், யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. 1000 பேரை கூட எதிர்த்து நிற்கலாம், ஆனா ஒருத்தனை கூட எதிர்பார்த்து நிற்க கூடாது. சார், இன்னைக்கு இளைஞர்கள் தலைவர்களை விரும்புகிறார்களே தவிர தான் தலைவனாக விரும்புவதில்லை. நீங்க யதார்த்தத்தை பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தன் நடிக்கிறான், யாரோ ஒருத்தன் தயாரிக்கிறான், படத்தை வெளியிடுறாங்க. விடிய விடிய 4 மணிக்கு போய் 1000 2000ன்னு இந்த டிக்கெட்டை கடை கொடுத்து வாங்கி பெரிய பெரிய கட் அவுட் வச்சு அதுக்கெல்லாம் பாலாபிஷேகம் செய்கிறாங்க சார். ஒரு துயரமான சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய நடிகர் தமிழ்நாட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 19 வயது இளைஞன் அந்த கட் அவுட்டுக்கு பாலை ஊற்றும் போது கீழே விழுந்து இறந்து போயிட்டான். இப்படிப்பட்ட இளைஞர்கள் எப்படி நம்பிக்கை தர முடியும்? ஆக இன்றைய இளைஞர்கள் என்பவர்கள் வெறும் எண்ணிக்கையே வெறும் எண்ணிக்கையே வெறும் எண்ணிக்கையே என்று என் தீர்ப்பை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அப்படின்னு அவங்க 3 பேர் பேசுனதும் நம்ம கேட்கணும் இல்லைங்களா? அதாவது சார், காருனா டயர், இளைஞர்கள்னாவே ஒரு பவர் சார். அப்படி எப்படி பேசுனாங்க அவங்க 3 பேரும்? அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல கொடுத்தலாம் நாம. நேர் வழியில் செல்லக்கூடிய எவரும் ஒருபோதும் தவறான இடத்தை அடைந்ததில்லை. ஆபிரகாம் லிங்கனுடைய கருத்து. ஈரோடு மாவட்டம் சேமூர் கிராமத்தை சார்ந்த முகமது யாசின் என்ற 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் பள்ளிக்கு நடந்து போறான். நடந்து போகும்போது 50,000 ரூபாய் அவருக்கு கிடைக்குது.
தன் அப்பாவை உடனடியாக அழைத்துக் கொண்டு காவல்துறை ஆய்வாளரிடம் சென்று அந்த 50,000 ரூபாயை ஒப்படைத்து இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கான்னு சொன்னா அவன் பெரிய நம்பிக்கை இல்லையா? சார், விதியின் எழுத்தை கண்ணீரால் அழிக்க முடியாது. விதியினுடைய எழுத்தை கண்ணீரால் அழிக்க முடியாது, ஆனால் வியர்வையால் அழிக்கலாம் என்று சொன்னவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். 3ஆம் பாலினம் என்று சொல்லி வளர்ந்த போது, அது வளர வளரதான் அந்த பாலினம் மாறும். 3ஆம் பாலினம் என்று சொல்லி தன் தாயால் வெறுக்கப்பட்டு துரத்தப்பட்ட ஒருவர் தனியாக சென்னைக்கு சென்று ஒரு லட்சியத்தை ஏற்படுத்தி கொண்டு பல அவமானங்களை தாங்கி பல்வேறு போராட்டங்களை கடந்து இன்றைக்கு சென்னையில் சட்டம் ஒழுங்குத்துறை காவல்துறை ஆய்வாளராக இருக்கக்கூடிய இந்தியாவின் முதல் திருநங்கை காவல்துறை ஆய்வாளர் சேலத்தை சார்ந்த பிரித்திகா யாசினியை நம்ம எண்ணிக்கைன்னு சொல்லிட முடியுமா? உலகத்துல பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஒன்னே ஒண்ணு மட்டும் வாங்க முடியாது. 50 ரூபா நோட்டை கொடுத்து 500 நோட்டை வாங்க முடியாது. 10 ரூபா நோட் ஆனாலும் சரி, 100 ரூபாய் நோட் ஆனாலும் சரி, 500 ரூபாய் நோட் ஆனாலும் சரி, 2000 நோட் ஆனாலும் சரி, காந்தி ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். ஆனா நாம மட்டும் தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறோம். 2015ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி இந்திய அரசவையில ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க, ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. புதிய ரூபாய் நோட்டுக்கான குறியீடு உருவாக்கணும். 3000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த குறியீட்டை உருவாக்கினாங்க. கடைசியா 5 பேருடைய அந்த குறியீட்டை தேர்ந்தெடுத்தாங்க. அது கடைசியா 1 மட்டும் தேர்வு பண்ணாங்க. தேவநாகரி எழுத்தான ரா என்ற எழுத்தையும் ரோமன் எழுத்தான ஆரையும் சேர்த்து அந்த குறியீடு இந்திய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 3000 பேர்கள் கலந்து கொண்ட அந்த போட்டியிலே கள்ளக்குறிச்சியை சார்ந்த உதயகுமார் என்ற இளைஞன் இந்த நாட்டுக்கே ஒரு வழிகாட்டினான் என்று சொன்னால், சார் இளைஞர்கள் நம்பிக்கை இல்லையா? மாணவர்கள் கல்லூரிக்கு போகாம 108 போன பண்ணி சொந்தக்காரருக்கு தகவல் கொடுத்து அவங்க வர வரைக்கும் அங்கே இருந்து அவங்க வந்த பிறகு தேவையான உதவிகளை செய்துவிட்டு ரத்த தானம் செய்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய எத்தனையோ மாணவர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சார், கொரோனா காலத்துல நம்மளாம் பார்த்தோம். அன்னைக்குதான் சார் மனிதாபிமானமே மீண்டும் இந்த உலகத்துக்கு உயிர் பெற்று எத்தனையோ பேர் அனாதையா இறந்து போனாங்க. முகமது காலிக் என்ற அந்த இளைஞர் அனாதையாக இருந்த ஏறத்தாழ 3000 பேர்களை தன் சொந்த செலவில் அடக்கம் செய்தார் அந்த இளைஞர் என்று சொன்னார். இந்த இளைஞரை நான் எவ்வளவு பெரிய நம்பிக்கை தர்றார் சார். வாசல்ல கோலம் போட்டா அது கேரள பெண்கள், ஒரு பூவே வந்து வாசல்ல கோலம் போட்டா அதுதாங்க தமிழ்நாட்டு பெண்கள். கேரள பொண்ணுங்க சிரிச்சா அழகு, நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க முறைச்சாலே அழகுங்க. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல பெண்கள் வீட்டோட இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, விமானத்துல பறந்துட்டு இருக்காங்க. அதாவது குடும்பங்களே பெண்களை காப்பாற்றுங்கள், குடும்பங்களே பெண்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு பெண்களே குடும்பங்களை காப்பாற்றுங்கள், பெண்களே குடும்பத்தை காப்பாற்றுங்கள் நிலைக்கு வந்தது. அன்று நகைகளை சுமந்த தோள்கள் இன்று நாட்டை சுமக்க தயாராகிவிட்டன. அன்று வலை குலுங்கிய கரங்கள் இன்றைக்கு வானூர்தியை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அன்று களை பறித்த கரங்கள் இன்று கம்ப்யூட்டரை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. அன்று ரசம் வைத்த கரங்கள் இன்றைக்கு ராக்கெட்டை ஏவி கொண்டிருக்கின்றன. அன்று மெட்டி அணிந்த கால்கள் இன்று மெட்ரோ ரயிலை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. ஆக பெண்கள் இன்றைக்கு செய்யாத சாதனை இல்லை. அன்னைக்கு சொன்னா பெண் என்ன செய்வார், ஆனால் இன்று பெண் எதையும் செய்வாள் என்று இன்றைக்கு உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னார். நிலையற்ற மனித வாழ்வில் மூச்சுக்காற்றை முதலீடு, மூச்சுக்காற்று ஓய்ந்த பின்பும் ஒட்டுமொத்த நாடுகளும் உலகமகா ஏடுகளும் உமது பெயரை உச்சரிக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்வை வாழ வேண்டும். உலகம் இருக்கும் வரை இந்த உலகில் நீங்கள் ஆள வேண்டும் என்ற சிந்தனை அடிப்படையில் இன்றைக்கு இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த இளைஞர்கள் பெரும் நம்பிக்கையே 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 என்று சொல்லி, விழிக்கட்டும் விழிகள், விடியட்டும் இரவு, சாகட்டும் சங்கடங்கள், செய்யட்டும் சவால், வாழட்டும் தமிழ்,
வளரட்டும். ஜேஎஸ்வி கல்லூரியின் புகழ் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.